ஒற்றுமை ஒரே இலக்கு. வார்த்தையின் வாழ் கொண்டு கருத்துக்கள் மோதும் சமர்க்களம். உலக தமிழ் சொந்தங்கள் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கம். ஐபிசி தமிழில் மற்றொரு மிக முக்கியமான ஒரு உரையாடல் களம் இன்றைய பொழுது விரிவடைகிறது. உலகம் முழுவதும் தமிழ் அமைப்புகள் பலவிதமான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் ஒரே இடத்தில் ஒரு மேடையில் தங்களுடைய பிரச்சனைகளை, தாங்கள் சந்திக்கின்ற சவால்களை, தங்களுக்கு முன்னுள்ள பணிகளை பகிர்ந்து கொள்கிற ஒரு களமாக இன்றைய நாள் மிக முக்கியமான நாளாக வருகிறது என்பது எங்களுடைய நம்பிக்கை. மிக முக்கியமான அரசியல் பணிகளை செய்கிற அத்தனை பேரும் வந்திருக்கிறீர்கள். இனி இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி, முள்ளிவாய்க்கால் நடந்து 7 ஆண்டுகள் ஆகிற போது இன்று உலக தமிழர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பணி என்று நீங்கள் எதனை நினைக்கின்றீர்கள்? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விடயத்தை நீங்கள் அடையாளப்படுத்தலாம். மிகச் சுருக்கமாக சேகர், உங்களிலிருந்து ஆரம்பிக்கிறேன். இன்று எங்கள் முன் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் அல்லது முக்கியமான பணி என்று நீங்கள் எதனை நினைக்கின்றீர்கள்? அதாவது எமது போராட்டத்தின் தோல்வி எங்கு வந்தது என்று சொன்னால், இந்த புலம்பெயர் தேசத்தில் எமது போராளிகளது அங்கீகாரம் புறப்படாததனால் தான் இது வந்தது என்று எமது கணிப்பு. இந்த அடிப்படையில் இந்த உலக நாடுகளின், இந்த வெஸ்டர்ன் வேர்ல்டு என்று சொல்லப்படுகின்ற இந்த உலக நாடுகள் அங்கீகாரத்தை பெறுவதை நோக்கி நாம் நகர வேண்டும். ஆனால் அதே கட்டத்தில் நாம் இங்கு எப்படி போராட்டங்களை நடத்தினாலும் நாட்டிலே எமது மக்கள் ஒரு இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற வகையில் ஜனநாயக ரீதியிலே ஒரு போராட்டத்தை அங்கு வலுப்பெற செய்யும் வரையும் எமது போராட்டங்களுக்கு ஒரு அர்த்தம் இருக்காது. இன்று தமிழகத்திலே நிறைய போராட்டங்கள் மக்கள் போராட்டங்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த நில அளவுகள் எடுப்பதற்கு எதிராக காணாமல் போனவர்களுக்கான போராட்டங்கள், யாழ்ப்பாணத்திலே இந்த சுன்னாகத்திலே இருக்கின்ற எண்ணெய் பிரச்சனை, நிலத்த அடியங்கள் உள்ள எண்ணெய் பிரச்சனைக்காக நடக்கப்படுகின்ற போராட்டம், இப்படியான மக்கள் போராட்டங்கள் அனைத்தும் உலகமயப்படுத்தப்பட வேண்டும். அதே காலகட்டங்கள் அந்த போராட்டங்கள் நடக்கும். இந்த மக்கள் போராட்டங்கள் உலகமயப்படுத்தப்படுதல் முக்கியம் என்று நீங்கள் சொல்லுங்கள். நிச்சயமா. சரிமா. மகேந்திரன் அருகில், நில ஆக்கிரமிப்பு சம்பந்தமாக நாங்கள் மிக கவனமான நிதானமான முடிவெடுக்க வேண்டிய கட்டாய பொறுப்பில் இருக்க வேண்டும் நான் நினைக்கின்றேன். இன்று இருக்கக்கூடிய சூழலில் முள்ளிவாய்க்கால் முடிந்து 7 ஆண்டுகள் ஆகிறது என்று சொன்னால், இந்த போர் முடிந்து 7 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்று தமிழர்கள் எதனை கண்டிப்பாக செய்தாக வேண்டும்? 7 ஆண்டுகளில் பல விடயங்களை செய்திருக்கிறோம். இன்று என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஒரு பழமொழி ஒன்று இருக்கிறது, சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரையலாம் என்று. அப்போ ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் இன்று அங்குள்ள சூழ்நிலை என்ன, அதனுடைய யதார்த்தம் என்ன என்றதை நாங்கள் முதல் விளங்கிக் கொள்வோம். அந்த யதார்த்தத்தை அடிப்படையாக கொண்டு தான் எங்களுடைய செயல்பாடுகளை நாம் வடிவமைக்க வேண்டும். என்னை பொறுத்தவரையில் நான் சொல்லக்கூடியது, அரசியல் ரீதியாக வருகிற அல்லது அந்த செயல் திட்டங்கள் அது தொடர்பான எல்லாவற்றையும் கடந்து ஒரு இனத்தின் அல்லது அந்த இனத்தினுடைய செழுமையை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய கலாச்சார வரலாற்று அடையாளங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கான வேலை திட்டங்கள் என்ன நம்மிடம் உள்ளது? நாம் வெறும் வெற்று கோஷம் போடுகிற அரசியல் கோஷங்களாக மாத்திரம்தான் பலருடைய செயற்பாடுகள். நான் யாரையுமே இங்கே புண்படுத்த விரும்பவில்லை. ஆனால் இந்த கோஷங்கள் நமக்கு எந்தவித பலனையும் அளிக்காது. கோஷங்கள் இல்லாமல் உண்மையான யதார்த்த நிலைமையை புரிந்து கொண்டு அங்குள்ள, அதாவது ஒரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டும். 60கள், அதாவது 1948 சுதந்திரம் ஏற்பட்ட பொழுது சிங்கள சமூகம் தங்களை புரிந்து கொண்டு தங்களுக்கான அடையாளம் என்ன என்பதை அவர்கள் சரியாக புரிந்து கொண்டார்கள். அதற்கான வேலை திட்டத்தை முன்வைத்தார்கள். ஆனால் எங்களுடைய அரசியல்வாதிகள் அத்தகைய எந்த ஒரு கலாச்சார வரலாற்று ரீதியான எந்த ஒரு வேலை திட்டத்தையும் முன்வைக்கவில்லை. அப்போ அதால் என்ன நடந்ததுன்னு சொன்னால், எங்களுக்கான கலைகள் என்ன என்று கேட்கிற பொழுது நாம் ஈழத்தமிழர்களுக்கான கலைகள் இருந்தாலும் இன்று புலம்பெயர் சூழலும் சரி, ஈழத்திலும் சரி, பரதநாட்டியத்தையும் கர்நாடக சங்கீதத்தையும் தான் எங்களுடைய கலைகளாக அடையாளப்படுத்துகிறோம். உங்களுக்கான நாடு இருக்கு என்று சொல்கிறீர்கள்,
உங்களுக்கான தனித்துவமான பிரதேசம் இருக்குன்னு சொன்னீர்கள். பல்லாயிரம் வரலாற்று பாரம்பரியம் கொண்டவர்கள் என்று ஈழத்தமிழர்களை பற்றி பேசுகிறீர்கள். உங்களுக்கான கலை அடையாளம், அதாவது ஒரு உலகப் பரப்பில் நீங்கள் போகிற பொழுது, எல்லா நாடுகளும் சேர்ந்து எல்லா இனங்களும் போகிற பொழுது எதை உங்களுடைய தனித்துவமான அடையாளம் என்று காட்டப் போகிறீர்கள்? ஆகவே புலம்பெயர் மண்ணிலும் ஈழத்திலும் நமது தனித்துவமான அடையாளங்களை, கலாசார வரலாற்று அடையாளங்களை பேணுவதற்கான வேலை திட்டங்களை நாம் செய்ய வேண்டும். நிச்சயமா ஒரு தேசிய இனம் என்று வருகிற பொழுது, ஒரு தேசிய இனத்தை எவ்வாறு அடையாளப்படுத்துதல் என்று வருகிற பொழுது அதனுடைய கலை கலாச்சாரம், அதனுடைய வரலாறுகள், அதனுடைய பண்பாடுகள் என்கிற விடயங்களும் அந்த தேசிய இன அடையாளத்துக்குள் ஒரு முக்கியமான அங்கமாக வருகிறது. ஆகவே அது பற்றி உங்களுடைய பார்வையை, அது முக்கியம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். பிரித்தானிய அரசுக்கென்று ஒரு கடமை இருக்கின்றது. பல நாடுகளின் போராட்டங்களில் காலனித்துவ நாடுகள், அதாவது எந்தெந்த நாடுகள் தமது காலனித்துவமாக ஆட்சி புரிந்தார்களோ, போது பிரித்தானிய அரசுக்கு அந்த கடமைப்பாட்டை உணர்த்தி அதற்குரிய அழுத்தம் கொடுப்பதுதான் முக்கியமான வேலை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அதாவது நாங்கள் பலதரப்பட்ட சூழலில் பலதரப்பட்ட முனையில் வேலை செய்கின்றோம். ஆனால் முக்கியமாக இந்த பிரச்சனைக்கு உரிய நாடாகிய பிரித்தானியா தான் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கின்றது. எனது கருத்துப்படி சேகரன் சொன்னது முதல் தொடங்கும் போது சொன்னார், அங்கே நடக்கிற போராட்டங்களை வழிகளத்துக்கு கொண்டு வரணுமென்ட்டு. அதோட முக்கியம் இப்போ என்ன எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி, அங்கே நடக்கிற எல்லா போராட்டங்களையும் நாங்கள் ஒன்றிணைக்க வேண்டும். அது அங்கே இருக்கிற சக்திகளை நாங்கள் செய்யணும். அங்கே இருக்கிற போராட்டத்தை அப்புறம் நாங்கள் எப்படி வெளியில் கொண்டு வரதுன்ட்டு வேறு ஒரு கேள்வி இருக்குது. ஆர்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோன்ற கேள்வி. நாங்கள் அரசிட்ட கொண்டு போக போகிறோமா? இந்த பிரித்தானிய அரசு தான் எங்களை அடக்கி கொண்டு வந்தாண்டா அந்த பிரித்தானிய சேதத்தை போய் நாங்கள் கெஞ்ச போகிறோம் திருப்பி. அதை விட்டுட்டு இது பிரித்தானிய மக்கள்கிட்ட போகலாம். அந்த மக்கள்கிட்ட போகும்போது அந்த பிரித்தானிய அரசே எங்களுக்கு எதிராக செய்யலாத அளவுக்கு நிலைமையில் வரும். ஸோ எங்கண்ட போராட்டத்தை அங்கே திருப்பி கட்டியமைக்கும் எல்லா சக்திகளையும் சேர்த்து, கலாச்சாரம் இல்லாட்டா அங்கே இருக்கிற ஆசிரியர்கள், அங்கே இருக்க மீனவ சமுதாயத்தினர், அங்கே இருக்க விவசாயம், அவ்வளோ சக்திகளையும் சேர்த்து ஒன்று இணைத்தோம்ண்டா ஒரு சக்தி. நாங்கள் இவ்வளோ 2009க்கு முன்னே ஒரு சக்தி எங்கள்கிட்ட இருந்துச்சு, ஆயுதத்தை வச்சுருந்த ஒரு சக்தி. அதனாலே எங்கள்கிட்ட தேடி வந்தவனும் எங்களோட கதைக்கிறதுக்கு அதே ஒரு சக்தியை நாங்கள் இன்னும் திருப்பி உருவாக்கணும், வேறு விதமாக உருவாக்கலாம். அது மட்டும்தான் இல்லை, நாங்கள் போராடிகளா எத்தனை விதமான சக்திகளை நாங்கள் கண்டுபிடிக்கலாம். அந்த போராட்ட அரசியல் சக்தியை நாங்கள் உருவாக்கினோம்டா, எதிர்கட்சியாக இருக்கிறோம்டா, ஒரு புடியான புடியான சக்தியோட எதிர்கட்சியாக இருந்தோம்டா எங்களுக்கு எவ்வளோ ஆர்வமும் உரிமை எடுத்து தந்திருக்கலாம். அந்த சக்தி இல்லாதபடியாகத்தான் அந்த சக்தியை உருவாக்குற அந்த யோசனை இல்லாததான் அந்த அதில் இருந்து கொண்டு எங்களால் ஒன்றுமே செய்யலை. நாங்கள் சொல்கிறோம் அதுக்கு தான் இப்போ செய்ய வேண்டியது, நம்ம திருப்பி அது கருத்துக்களுக்கு பிறகு வரலாம். இப்போ செய்ய வேண்டியது அந்த சக்தி, அங்கே இருக்கிற சக்தியை உருவாக்கணும். அங்கே இருக்க சக்திகளுக்கு துணை போடுறதுக்கு உலகம் ஃபுல்லாக இருக்கிற மக்கள், அதுக்கான ஆதரவு மக்களை நாங்கள் திரட்டணும். ஆதரவு போராளிகளை, ஆதரவு சக்திகளை, ஒவ்வொரு இருக்கிற போராட்டங்களை இணைக்கணும். அந்த இணைப்பு கூடாக சர்வதேசமும் பயப்படும், இலங்கை அரசும் பயப்படும். இவ்வளோ பலமான அரசானதாலும் எங்களுக்கு முன்னால் இருக்கிற மிகவும் பாரிய ஒரு கடமை ஒன்று எங்களுக்கு இன்னும் இருக்குது. அது என்னென்று சொன்னால், தமிழர் ஒரு தேசிய இனம் என்பதை ஒரு நாட்டை முதல்ல அங்கீகரிக்க வைத்தால், அந்த அங்கீகாரத்துடன் அடுத்ததாக இன்னும் எத்தனை நாடுகளை நாங்கள் அணுகப் போகிறோமோ அத்தனை நாடுகளை நாங்கள் தொடர்ச்சியாக அணுகி கொண்டு போகணும். அப்போ இதில் சின்ன நாடோ பெரிய நாடோன்றதுன்ற இது இல்லை. இதில் நாங்கள் ஒரு சின்ன நாட்டை கூட நாங்கள் உண்டாக்க வைக்கலாம். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது. ஒரு சின்ன நாடொன்றை நாங்கள் காமன்வெல்த் நாட்டுக்கே, காமன்வெல்த் மாநாடு நடக்கிற ஒன்றுக்கே நாங்கள் போக விடாமலுக்கு ஈழத்தமிழர் அதை தடுத்து நிறுத்தி நடந்தது இன அழிப்பு தான் என்பதை அதில் சொல்ல வச்சினாங்க. அப்போ அதை இதே மாதிரியான ஒரு வேலை திட்டம் ஒன்றுக்கு நாங்கள் கொண்டு போவோம். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இது ரமணனுடைய பார்வை. கோபி, உங்களுடைய பார்வையை சொல்லணும். ரமணன் சொல்கிற விடயம், அதாவது நீங்கள் சொல்கின்றீர்கள், ஏதாவது ஒரு நாட்டை ஈழத்தமிழர்கள் ஒரு தேசிய இனம் என்பதை உத்தியோகபூர்வமாக அங்கீகரிக்க வைக்கிற பணி என்பது மிக முக்கியமானதாக இன்றைய பொழுது பார்க்கப்பட வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். கோபி, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ஈழத்தமிழர்களுடைய அரசியல் உரிமை மற்றும் சமூக பொருளாதார மேம்பாடு தொடர்பாக ஈழத்திலும் தமிழ்நாட்டிலும் மற்றும் புலம்பெயர்ந்து வாழ்கிற தேசங்களும் பல்வேறு அமைப்புகள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் அவை எல்லாம் ஒரே இலக்குடன் செயற்படுபவர்களாக இருந்தால், அதாவது எல்லா பாதைகளும் ரோம் நகரத்தை நோக்கியே இருக்கின்றன என்ற அடிப்படையில் எல்லா அமைப்புகளும் ஒரே இலக்கினை கொண்டிருப்பார்களே ஆனால் அவருடைய செயற்பாடுகள் வெளிப்படைத்தன்மையுடனும்
அதே சமயம் திறந்த உரையாடலுக்கும் வெளிப்படையான விவாதங்களுக்கும் வழிவகுக்க வேண்டும். அதன் மூலமாகத்தான் இந்த சமூகத்தினுடைய மேம்பாட்டை ஒரு முன்னோக்கிய பாதையில் கொண்டு செல்லலாம் என்பதை நான் ஒரு ஊடகவியலாளராக எதிர்பார்க்கிறேன். ஒரு திறந்த பகிரங்கமான ஒரு நோக்கத்தை கொண்டு பொது உரையாடல் வெளி ஒன்று உருவாக வேண்டும் என்று சொல்கிறீர்கள். நிச்சயமா முக்கியத்துவம் இங்கே உள்ள சர்வதேச சமூகங்களுக்கு ஊடாக எங்களுடைய பிரச்சனைகளை கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கிறது. அதை வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. நமக்கான தேவை அந்த மக்களுக்கான தேவை என்ன இருக்கிறது என்கிறதை இந்த சர்வதேச சமூகத்துக்கு ஒட்டுமொத்த குரலாக நாங்கள் கொடுக்க வேண்டியவர்களாக நிற்கிறோம். இப்போ இந்த ஒட்டுமொத்த சர்வதேச சமூகத்துக்கு தமிழர்கள் ஒருங்கிணைத்து இதுதான் பிரச்சனை என்கிற விடயத்தை தெளிவாக சொல்லியாக வேண்டும். சொல்லதான் எங்களுடைய முக்கிய. அதை நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு கடப்பாடு எங்களுக்கு இருக்கிறதாகவே நான் பார்க்கிறேன். சரி, தொடர்ச்சியாக நாங்கள் பொருளாதார ரீதியாக அங்கே இருக்கிற மக்களை கட்டாயம் மேம்படுத்த வேணும். அதுக்கான வேலை திட்டங்களை ஒவ்வொரு அமைப்பும் செய்ய வேணும். ஏன்னு சொன்னால் நாங்கள் பிரிஞ்சு செய்கிறதால அங்கே உதவிகள் செல்லுன்றது, ஆனால் அதுக்கான ஒருங்கிணைப்புன்றது இல்லாமல் இருக்குது. ஒரு காலம் எங்களுக்கு அந்த ஒருங்கிணைப்பு இருந்தது, இப்போது எங்களுக்கு அந்த ஒருங்கிணைப்புன்றது இல்லை. நாங்கள் தொடர்ச்சியான வேலை திட்டத்தின் மூலம் அங்கே இருக்கிற மக்களை வளமாக வாழ வைக்கிறதும், அந்த இனம் அங்கே தொடர்ச்சியாக அழிக்கப்படாமல் பாதுகாக்கிறதுக்கு இங்கே எமது இலட்சியங்களையும் விட்டு கொடுக்காமல், நாம் தேசிய இனம் என்ற அடையாளத்தோட எமது சின்னங்களையும் அழிக்காமல், நாங்கள் 6ஆம் திருத்த சட்டத்துக்குள்ளே இல்லை, நாங்கள் வெளிப்படையாக இந்த புலம்பெயர் நாடுகளில் பேச்சு சுதந்திரம் இருக்கிற நாடுகளில் வெளிப்படையாக நாங்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு சூழலுக்கு இருக்கிறோம். அந்த வேலை திட்டத்தை நாங்கள் நிறுத்தியான முறையில் செய்ய வேணும் என்றான். சேரன் தமிழ் தோழமை இயக்கத்தின் சார்பில் இன்று இருக்கிற சூழலில் எது முக்கியம் என்று நீங்கள் பல விடயங்கள் இருக்கின்றன, உங்களுடைய பார்வை ஒரு வசனத்தில் சொல்வதானால், இன்று போராட்ட அரசியலை முன்னெடுக்கின்ற பொதுமக்கள் அமைப்பு ஈழத்தில் கட்டி அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஒரு வசனத்தை சொல்லுவாங்க. அதோட சின்ன 2 வசனங்களை சேர்ப்பதானால், இந்த அமைப்பு அங்கு இருக்கின்ற பல்வேறு சிவில் சொசைட்டி, முற்போக்கான அமைப்புகள், முற்போக்கான சிந்திக்கிறவர்கள், இயங்குகிறவர்கள் அனைவரையும் ஒன்றிணைக்கின்ற ஒரு போராட்ட அரசியலை முன்வைக்கின்ற அமைப்பு இன்றைக்கு தேவை. சாத்தியம் இருக்குது, 6ஆம் சட்டத்துக்குள்ளேயும் கூட செய்யலாம். இது இன்றைக்கு இல்லை. இதுதான் அதனுடைய முக்கியமான ஒரு தேவையாக இருக்கின்றது. ஒரு இலங்கைக்குள்ளும் இலங்கைக்கு வெளியிலுமாக மக்களுடைய பிரச்சனைகளை முன்னிறுத்துகிற ஒரு போராட்ட அமைப்பு கட்டியெழுப்பப்படுதல், போராட்ட அரசியல் கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்று சொல்லி. ஆமாம், ஏனென்று சொன்னால் இன்று தமிழ் பேசும் மக்கள் எதிர்கொண்டிருக்கின்ற உரிமைக்கான விடுதலைக்கான போராட்டம் என்பதற்கு பன்முகத்தன்மையான எதிர்ப்புகள் இருக்கின்றன. நாங்கள் ஒரு வழியில் மட்டும் இதை எதிர்கொள்ள முடியாது என்று சொன்னால், நாங்கள் போராட்ட அரசியலோடு இணைந்து சினிக்கின்ற இன்றைக்கு ஒரு அமைப்பு இல்லாமல் இது அனைத்தையும் நாங்கள் எதிர்கொள்ள முடியாது. டாக்டர் சர்வேஸ்வரன், நீங்கள் தொண்டு நிறுவனங்கள் என்று பல வேலைகளை செய்யணும், உங்களுடைய பார்வை. நான் வடகிழக்கு மன்னார்லேருந்து அம்பாறை வரைக்கும் போய் வந்து கொண்டிருக்கிறேன். ஒரு வருஷத்தில் 3-4 தடவை போகிறேன். நான் அங்கே உள்ள மக்கள், அதாவது புலிகளின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்த பிரதேசங்களில் போர்னால் பாதிக்கப்பட்டு அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் உணவு, உறைவிடம், உடை, கல்வி எல்லா விதத்திலையும் மிகவும் ஏங்கி கொண்டிருக்கணும். இப்போ பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போகிறையில் என்னென்னா சாப்பாடு இல்லை, காலமே சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு சாப்பாடு இல்லை. என்னை பொறுத்தவரையில் அரசியல் தீர்வு அவசியம், ஆனால் நீங்கள் அரசியல் தீர்வை பற்றி யோசிக்கல அந்த மக்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்குறதுக்கு ஏதாவது வழியை பாருங்க, கல்வி கொடுக்குறதுக்கு வழியை பாருங்க. என்னை பொறுத்தவரையில் நான் நினைக்கிறேன் அதுதான் தற்காலிகமாக செய்ய வேண்டிய எல்லாற்ற பொறுப்பு நம்புகிறேன். எங்களுக்கு ஒரு புலம்பெயர் தமிழர்களுக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்குது, அந்த மக்களை காப்பாற்ற வேண்டிய கடமை. சுருக்கமாச்சு 30 ஆண்டுகால போராட்டமும் அதுக்கு உட்பட்ட அகிம்சை ரீதியான போராட்டமும் தமிழீழ மக்களுக்கான போராட்டம் என்பதை நாங்கள் எந்த கட்டத்திலையும் விடக்கூடாது. அதுதான் அடிப்படை கோட்பாடாக எங்களுடைய ஒவ்வொரு அமைப்புகளிடையும் இருக்கணும். தமிழக ஒருங்கிணைப்பு குழுவை பொறுத்தளவில் 30 வருடத்துக்கு மேலாக இந்த கோட்பாட்டிலிருந்து நாங்கள் இன்றைக்கும் விலக மாட்டோம். தொடர்ச்சியாக அந்த போராட்டத்தை நோக்கி அந்த இலக்கை நோக்கி தான் எங்களுடைய பயணம் இருக்கும். ஆக நான் மீண்டும் சொல்கிறோம், இந்த எங்களுடைய தேசிய தலைமையையும் அந்த மக்களுக்காக போராடிய அந்த அமைப்பையும், தமிழ் விடுதலை புலிகள் அமைப்பையும் ஒரு நீதிக்காக, தமிழ் மக்களுடைய விடுதலைக்காகத்தான் போராடினவர்கள் என்ற அந்த கோட்பாட்டை முன்னிறுத்தி கொண்டுதான் இந்த சமதளத்தில் அங்கே இனப்படுகொலை நடந்திருக்கு. ஆனால் அந்த இனப்படுகொலையையும் இந்த சர்வதேசத்தின் முன்
கொண்டு வந்து எங்களோட போராட்டத்தை முன்னோக்கி நகர்த்தணும் தான் எங்களுடைய தமிழர் ஒருங்கிணைப்புகளுடைய வலுவான ஒரு காரணமாக இருக்கின்றது. நீங்கள் முன் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயங்கள் நினைக்கிறேன் இந்த உரையாடலில் இன்னும் ஒரு கட்டத்துக்கு கூட நாங்கள் நகர்த்தலாம். இந்த எல்லோருமே விடுதலைக்காக அல்லது தமிழர்கள் உரிமைகளுக்காகத்தான் போராடுகிறோம் என்று சொன்னாலும் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டங்கள் பற்றி கூட நாங்கள் பேசலாம். ஆனால் இந்த இடத்தில் நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் எது முக்கியம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? தமிழர்கள் எதற்காக போராடினார்கள் என்றது நாங்கள் வெளியில் சொல்ல தேவையில்லை. தமிழர்களுக்கும் அவர்களுடைய பின்புலம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விடயம். 2008-9 காலப்பகுதியில் பிரித்தானியாவில் மட்டுமில்லை, இங்கே லட்சக்கணக்கான மக்களுக்கு மேலே மாதக்கணக்காக பாராளுமன்றத்துக்கு வெளியில் இருந்து போராடி இருக்கிறோம் அந்த மக்களை காப்பாற்றுறதுக்கு. பல்வேறு நாடுகள்லையும் அந்த போராட்டங்கள் நடந்திருந்தன. ஆனால் நாங்கள் எங்களால் அந்த மக்களை காப்பாற்ற முடியலை, அந்த மக்களுக்காக போராடின அமைப்பையும் காப்பாற்ற முடியலை. அப்போ 2009க்கு பிறகு இப்போ பிரித்தானிய தமிழர் பேரவை சார்பால் நாங்கள் திரும்ப ஒன்று லட்சக்கணக்கான ஆக்கள் பல்வேறு நாடுகளில் இருந்து போராடினாலும் அவர்கள் ஒரு 2009 மேய்க்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் கன பேர் வர இல்லை, எல்லாரும் விட்டுட்டு போயிட்டினோம். அப்போ பிரித்தானிய தமிழர் பேரவையில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஓகே, இவ்வளவு சனமும் வெளியில் போராடி மக்களை காப்பாற்றல, இதோட விட்டுட்டு போகிறோமா? இல்லை, அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் எங்கள்கிட்ட தயார்படுத்தி எங்கள்கிட்ட விடுதலை போராட்டத்தை அடுத்த படிக்கு நாங்கள் கொண்டு போக வேணும் என்றதற்காக சர்வதேச சுயாதீன விசாரணை வேணுமென்று சொல்லி இன்டர்நேஷ்னல் இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் வேணுமென்று 2009 நாங்கள் அதுக்குரிய கேம்பெயினை ஆரம்பித்து இனப்படுகொலையை வெளியில் கொண்டு வருவதற்காக இந்த பிரித்தானிய அரசாங்கத்தையும் மற்றது சிவில் சொசைட்டி என்றாலும் சரி, மீடியா என்றாலும் சரி, அப்படியான அமைப்புகள் கூடாக எமது விடுதலை போராட்டத்தை கொண்டு செல்வதற்காக. இப்போ இன்றைக்கு என்ன முக்கியம் நினைக்கிறீங்க? மிகச் சுருக்கமாக இன்றைக்கு முக்கியம் என்று என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கு உங்கள் மனசில் இவ்வளவு வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு, அதில் மிக முக்கியமானது என்று சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மிகச் சுருக்கம். தமிழர்களுடைய போராட்டம் நியாயமானது என்றதை ஒவ்வொரு இப்போ நாங்கள் பிரித்தானியில் இருக்கிற இந்த அரசாங்கத்தை நோக்கி வேலை செய்கிறோம். எனது நண்பர் யுஎனை பற்றி சொல்லுவார். இங்கே பொறுத்தவரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு தமிழரும் தங்கள நாட்டில் அந்த நாட்டு அரசாங்கங்களை, அந்த டிசிஷன் மேக்கர்ஸ், பாலிசி மேக்கர்ஸ், கவர்மெண்ட் அணுகி எங்களுக்கு நடக்கிறது இனப்படுகொலை என்ற சொல்ல வேண்டியதும் அதை செய்ய வேண்டியதும் முக்கியம். ஒவ்வொரு நாடுகளும், தமிழர்கள் வாழ்கிற ஒவ்வொரு நாடுகளிலும் தாங்கள் வாழ்கின்ற நாடுகள், அரசாங்கங்கள், கொள்கை வகுப்பாளர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று இந்த பலரோடும் தமிழர்களுக்கு நடந்த இனப்படுகொலை என்பதை எடுத்து சொல்லி பிரசாரம் செய்வது என்பது முக்கியம் என்பது வசியனுடைய பார்வை. இது சர்வதேச நாடுகளுக்கு உங்களுக்கு தெரியும், கடந்த 7 வருடங்களுக்கு எந்த ஒரு இனத்தவருக்கும் பெறாத ஒரு ரிப்போர்ட் எங்கள் கையில் வந்திருக்கிறது. அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம், நாங்கள் ஒன்றை மறக்கின்றோம். எங்களுக்காக அந்த மக்களை பாதுகாக்க போராடியவர்கள் அங்கே இன்று கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்றார்கள். அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அங்கே அந்த மக்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். இன்றைக்கு தமிழர்களை பொறுத்த வரைக்கும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் அவர்களை பொறுத்த வரைக்கும் மொழிவாய்க்கால் முடிந்து 7 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. இன்றைக்கு அவங்க என்ன செய்கிறது மிக முக்கியம் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? மாணவ சமுதாயம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மாணவ சமுதாயத்துக்கான ஒரு நல்ல வழியை காட்ட வேண்டிய ஒரு நிலைப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. தமிழர் தேசிய கூட்டமைப்பு எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை பற்றி இங்கே இருக்கின்ற அமைப்புகளுக்கும் தமிழர் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையிலே ஒரு அறிமுகத்தை ஏற்படுத்தி எப்படியான சூழ்நிலையிலே நாங்கள் ஒற்றுமையாக செயற்படலாம் என்று சொல்லுகின்ற அதே நேரத்தில் முக்கியமாக நான் இந்த வெளிநாட்டு அமைப்புகளுக்கு சொல்ல வேண்டிய காரணம் ஒன்று இருக்கின்றது. என்னவென்று சொன்னால், இந்த ஐக்கிய நாடுகள் சபையிலே கடைசியாக நடைபெற்ற அது பற்றி நாங்கள் விவரமாக கதைப்போம். இப்போ நீங்கள் 3 விஷயத்தை சொல்லியிருக்கீங்க, மிக முக்கியமானது நினைக்கிறேன். அதாவது ஒன்று, அங்கே இருக்கக்கூடிய மாணவர் சமூகத்தை பற்றி அக்கறை எடுக்க வேண்டும், வசதி இல்லாத மக்களுடைய வாழ்க்கை. அது தவிர தமிழ் தேசிய கூட்டமைப்புடனான உரையாடல். இந்த 3 விஷயத்தும் இன்று இருக்க சூழல முக்கியம் என்று நீங்கள் நினைக்கிறாங்க. நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்னும் ஒரு உறுப்பினர் ஜேசு தாசன் எங்களோடு இருக்கின்றீர்கள். உங்களுக்கு சொல்லுங்கள், மிக முக்கியம் என்று நீங்கள் நினைப்பது என்ன? அதனை மட்டும் சொல்லுங்கள், மிச்சதை நாங்கள். யுத்தத்துக்கு அப்பால் உடனடியாக நாங்கள் செய்திருக்க வேண்டிய முக்கியமான விடயம் ஒரு டெவலப்மெண்ட் ஃப்ரேம்வொர்க் கொண்டு செய்திருக்க வேண்டும். நாங்கள் துறை சார்ந்த கட்டுமானங்கள் எப்படி செய்யப்பட வேண்டும், அது யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட நம்முடைய விடோஸ், போராளிகள், அவைகளுக்கான ஒரு துறை தீர்மானம் செய்திருக்க வேண்டும். அதை நாங்கள் செய்யவில்லை. அதுக்கு அடுத்த விடயமாக நான் 2 விடயங்களை, சுகாதாரம், கல்வி, இரண்டுமே மிகவும் முக்கியமான இரு அதாவது நம்முடைய மக்களுக்கு ஃப்ரீயாக
இலவசமாக கொடுக்கப்பட்ட 2 சேவைகள். இவைகள் யுத்தத்தினால் மிகவும் பாதிக்கப்பட்டு பின்தங்கிய நிலையில் இருக்கிறது. இவைகள் 2ம் நாங்கள் நர்ஸ்மார் இல்லை, ஆஸ்பத்திரியில் டாக்டர்மார் இல்லை, இப்படியான இந்த 2 துறையையும் நாங்கள் நிச்சயமாக மீள் கட்டுமானம் செய்ய வேண்டும். ஒரு டெவலப்மெண்ட் ஃப்ரேம்வொர்க்கிலே அது தவிர சுகாதாரம், கல்வி, இந்த 2 விடயங்களையும் நாங்கள் கையில் எடுத்து பாதுகாத்தாக வேண்டும் என்கிற விடயம் நீங்கள் உங்களுடைய சொல்லுங்கள். மிக முக்கியம் என்று நீங்கள் நினைப்பது என்ன? முள்ளிவாய்க்காலுக்கு பின்னர் சர்வதேசமும் இந்தியாவும் இப்பொழுது அந்த தமிழீழம் என்ற கோரிக்கையை பின்புறம் தள்ளிவிட்டு சுதந்திர ஒரு ஐக்கிய இலங்கைக்குள் ஒரு தீர்வை கொண்டு வந்து தமிழரிடையே போட நிற்கின்றது. முக்கியமாக அதுக்காக வேலை செய்கின்றது. தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அந்த தீர்மானத்துக்காக எங்களுடைய மக்கள், நான் நினைக்கிறேன் அந்த முள்ளிவாய்க்காலுக்கு முதல் 80% மக்கள் வந்து நம்பியிருந்தார்கள் சுதந்திர தமிழீழம் கிடைக்கும் என்று. இன்றைக்கு அந்த நம்பிக்கை நான் சொல்லுவேன் 10% தான் அவர்களுக்கு இருக்குது, அப்படி ஒரு சுதந்திர தமிழ். ஆனால் அது மறைந்து போகாமலுக்கு அந்த தமிழீழம்தான் எங்களுக்கு ஒரு இதை கொண்டு வருமென்றதுக்கு அது நோக்கி வேலை செய்ய எமது அடுத்த சமுதாயத்தை ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழர்கள் தமிழீழம்தான் தங்களுடைய இறுதி தீர்வு என்கிற நிலையிலும் அவர்களுடைய இன அடையாளங்கள் என்கிற அடிப்படையிலும் அடுத்த தலைமுறைக்கு அதனை கடத்துவதும் அந்த உணர்வினை தக்க வைப்பதும் மிக முக்கியம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். டிவையோ அல்லது தமிழ் இளையோர் அமைப்பு பிரதிநிதித்துவப்படுத்துகிறீர்கள். இந்த இருக்கிற சூழலில் மிக முக்கியமான வேலை என்று நீங்கள் நினைப்பது என்ன? சுருக்கமாக சொல்லணுமெண்டா எங்களோட தாயகத்திலையும் புலம்பெயரில் இருக்கிற மக்களை சமுதாய ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பலப்படுத்துறது தான் முக்கியமாக பலப்படுத்துறது மற்றும் இணைக்கிறது தான் எங்களோட முக்கியமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதை விட இளையோரை எப்படி இணைச்சு அடுத்த கட்டமாக வேலை செய்யலாம் என்றது மிக முக்கியமாக இருக்கும்னா, அதை விட அரசியல் ரீதியாக சில கதைச்சதால் நாங்கள் இன்னும் நம்புகிறோம் நாங்கள் விடுதலை போராட்டத்தில் இருக்கிறோம்ட்டு. அதனால் விடுதலைக்கான அரசியலை நாங்கள் தொடர்ந்தும் செய்யணும் என்றது எங்களோட இதாக இருக்குது. விடுதலைக்கான அரசியலை தொடர்ந்து செய்யும். கடந்த 20 நாளாக நான் இலங்கையில் நின்று முள்ளிவாய்க்கால் தொடங்கி துணுக்காமல்லா வரை அவ்வளவு ஒரு 50-60 குடும்பங்கள் நேரே போய் பார்த்து வந்த நாங்கள். அவர்களுக்கு டாய்லெட் இல்லை, சாப்பாடு இல்லை, உழைக்க கஷ்டம், கால் ஆர்டிஃபிஷியல் லெக்ஸ் எல்லாம் உடைஞ்சு போச்சுது. அவைக்கு ஃபோன் பண்ணி ஒரு லிம்ப் ஃபிட்டிங் சென்டருக்கு போகிறதுக்கு அதுக்காக டெலிஃபோன் நம்பர் இல்லை, எங்கே போகிறதுன்னு தெரியாது. உழைக்க இல்லாத பிள்ளைகள், எல்லாருக்கும் பிள்ளைகள் இருக்குது. எங்களோட லிஸ்ட்டில் 198 கால் இல்லாத ஆக்களும் 160 ஸ்பைனல் கோட் இன்ஜரி ஆக்களும் இருந்தவ. அந்த 198 கால் இல்லாத ஆக்களுக்கும் எல்லாருக்கும் 2-3 பிள்ளைகள். பள்ளிக்கூடம் போக இயலாது, ட்ராவலிங் கஷ்டம், கால் இல்லாத ஆக்களுக்கு ட்ராவலிங் கஷ்டம். சில விடோஸுக்கு பிள்ளைகள் அதுக்கு உழைக்க இவ்வளவு இந்த அவ்வளவு பிரச்சனைகள் அங்கே இருந்து கொண்டிருக்கின்றன. அதனை பார்ப்பது முக்கியம் என்று நீங்கள் சொல்ல வருகிறீர்கள். அதற்கு எங்களுடைய கவனம் அதை நோக்கி போக வேண்டும் என்று நீங்கள் சொல்ல. அது முக்கியம். அதோட எல்லா சேரிட்டிஸும் ஒத்துழைக்கணும். எல்லாரும் சேர்ந்து கதைச்சு யாருக்கு செய்யணும்னு கதைச்ச வேண்டால் பணத்தை ஷேர் பண்ண தேவையில்லை. யார் எங்கே செய்யணும்னு சொன்னாலாவது இந்த டூப்ளிகேஷன் வராது, ஒரு ஆளுக்கு திருப்ப கொடுக்குறது வராது, கருவேறு கிடையாமல் இருக்குது. நிச்சயமாக இது பற்றி நாங்கள் ஒரு நாளைக்கு உண்மையாக தனியாக பேச வேண்டும் நினைக்கிறோம். அதாவது சேரிட்டிகள், எல்லா சேரிட்டி அமைப்புகளையும் கூப்பிட்டு எல்லா விதமான சேரிட்டி வேலை செய்கிற அமைப்புகளும் கண்டிப்பாக ஒரு இடத்திலிருந்து இதுக்கான ஒரு பிளானுக்கு வந்தாக வேண்டிய ஒரு தேவை இருக்கு நினைக்கிறேன். எல்லாரும் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் உதவிகளை செய்வதாக இருந்தாலும் கூட இது ஒரு பெரிய ஒரு சிக்கலாக இருக்குது. கண்டிப்பாக அதை பற்றி கதைப்போமா, அதுக்குரிய வாய்ப்பு தனியாக வரும் நினைக்கிறேன். நன்றி, நீங்கள் அந்த விஷயத்தை இந்த இடத்துல நீங்கள் அதை கொண்டு வந்து சொன்னமைக்காக. உள்ளூரில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகள் ஒருபுறம், அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக முயற்சிக்கக்கூடிய அமைப்புகள் சந்திக்கிற சவால்கள் ஒருபுறம், எவ்வாறாவது பார்ப்பது என்பது பற்றி தனியாக ஒரு நாளில் பேசலாம். அதில் நான் கொஞ்சம் ஆட் பண்ண என்னொன்னுமெண்டா, நாங்கள் அரசியல் மையப்படுத்தணும். ஏண்டா இங்கே எல்லாருமே தமிழ் மக்கள் உரிமைக்காக போராடணும். அது எப்படி போராடுறது, என்னென்ன மாதிரி வென்றெடுக்கிறது, மக்களை அரசியல் மயப்படுத்த வேண்டும் என்று சொன்னார். மக்களை அரசியல்படுத்தணும். அங்கே வரலாறு, உங்களுக்கு நடந்த ஹிஸ்டரியை பார்த்து. ஏண்டா நாங்கள் ஒரு போராட்டத்தை நிரந்தர தீர்வுக்கு தான் போகிறோமே தவிர தற்காலிக தீர்வு முக்கியம்தான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் ஒட்டுமொத்தமாக மக்களோட உரிமையை வென்றெடுக்க போகிறது ஒரு பெர்மனண்ட்டான ஒரு சொல்யூஷனை நோக்கி போகணும்னு நினைக்கிறேன்.
ஆக மக்களை அரசியல் மயப்படுத்துவது, எங்களுடைய வரலாறு, எங்களுடைய வாழ்வியல், எங்களுடைய பிரச்சனையை பற்றிய ஒரு புரிதலை ஏற்படுத்துதல் என்பது நான் நினைக்கிறேன். இப்போ எங்களுக்கு ஓரளவுக்கு தெரிய வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் உள்முரண்பாடுகள் என்று சொன்னாலும் கிட்டத்தட்ட ஒரு விதம் அல்லது ஒரு பொது நலன் நோக்கி நாங்கள் சிந்திக்கிறோம் என்கிற விஷயம் இந்த இடத்துல வெளிப்படையாக வந்திருக்கு. எல்லாரும் கிட்டத்தட்ட மக்கள் போராட வேணும், ஊரில் இருக்கக்கூடிய போராட்டங்கள், இங்கே இருக்கக்கூடிய போராட்டங்கள் இணைக்கப்பட வேண்டும், தமிழர்களுக்கு விடுதலை வர வேண்டும், இனப்படுகொலை நீதி கிடைக்க வேண்டும் என்கிற கருத்தை தான் எல்லோருமே சொல்லுகிறீர். இதில் எனக்கு யாருமே இதில் ஒரு வித்தியாசமான கருத்தை கொண்டிருப்பதாக தெரியவில்லை. ஆனால் ஆக இதற்கான வழிமுறைகளை, அதனை அடைதல் எப்படி, அதனை எப்படி செய்தல், என்ன விதத்தில் செய்வது என்பதில் தான் எங்களுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசங்கள். ஆக பொதுநோக்கம் ஒன்றில் ஒன்றுபட்டு இருக்கிறோம், ஆனால் வழிமுறைகளில் எங்களுக்கு வித்தியாசம் இருக்குது. ஆக இந்த வழிமுறைகள் சார்ந்து ஒருவருக்கொருவர் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது என்பது நான் நினைக்கிறேன் பொருத்தமாக இருக்கக்கூடும். ஆக இந்த இடத்தில் நாங்கள் தொடர்ச்சியாக பேசலாம். இந்த உரையாடல் தொடரும். ஈழத்தமிழர்களுடைய புலம்பெயர் நாடுகளில் இயங்குகிற மிக முக்கியமான அமைப்புகள் பல்வேறு பார்வைகளை இன்றைய பொழுது எங்களோடு கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆக இந்த இடத்தில் நேர்கள் சின்னதாக ஒரு விளம்பர இடைவேளைக்கு போகிறோம். அந்த விளம்பர இடைவேளை முடிந்தது. உண்மையில் இந்த போராட்டத்தில் இவ்வாறு சொன்ன இத்தனை வேலை திட்டங்களுக்கும் தடைக்கல்களாக இருப்பவை எவை, எவ்வாறு அவற்றை கடந்து போக முடியும், அல்லது இதில் இருக்கக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான விடயங்கள் அவை, இது பற்றியெல்லாம் நாங்கள் பேசலாம். ஆக சில நிமிடங்கள் காத்திருங்கள். விளம்பர இடைவேளைக்கு பின்னர் மீண்டும் சந்திக்கலாம். ஒற்றுமை, ஒரே இலக்கு. வார்த்தையின் வாழ் கொண்டு கருத்துக்கள் மோதும் சமர்க்களம்.